ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் எப்பயாவது நீங்கள் அரைச்சி வச்ச மாவு ரொம்பவும் புளிச்சு போய் வீணாக போயிடுச்சு, இதை கீழே ஊற்றிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இனிமேல் அந்த மாதிரி செய்யாதீங்க. நம்ம எல்லார் வீட்லேயுமே நம்ம குக்கர் யூஸ் பண்ணுவோம். அந்த குக்கருக்குள்ளெல்லாம் இந்த மாதிரி ரொம்பவும் கரையாக இருக்கும். சில டைமில் அந்த மாதிரி இருக்கிற குக்கரோ இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற இந்த மாதிரி சின்ன சின்ன பித்தளை பாத்திரங்கள், இரும்பு பொருட்கள் இது எல்லாமே நம்ம இந்த புளிச்ச மாவை மட்டுமே பயன்படுத்தி ரொம்பவும் நீட்டாக சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நான் எங்கள் வீட்டில் இருக்கிற அலுமினிய குக்கர், தேங்காய் துருவி, பித்தளை கரண்டி, இரும்பு கத்தி, இரும்பு இந்த அச்சு முறுக்கோட அந்த அச்சு, இது எல்லாமே நான் இதில் க்ளீன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த ஆழாக்கு இது எல்லாமே எப்படி இருக்குது பாருங்கள். அதில் இருக்க எல்லா துருக்கரையும் போயிடுச்சு. இந்த பித்தளை கரண்டி பாருங்கள் எப்படி பளிச்சுன்னு இருக்குது. இந்த குக்கர் பாருங்கள் எப்படி இருக்குது. இது எல்லாமே எவ்வளோ க்ளீனாக போயிடுச்சு பாருங்கள். இதெல்லாம் நம்ம வீணாக கீழே தூக்கி போடுற அந்த புளிச்ச மாவு மட்டும்தாங்க யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.